I am Dhanalakshmi. Welcome back to Language Quest. பொதுவாக ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் செய்கிறது நமக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லை நம்ம பார்க்குறது ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லை ஒரு சில விஷயங்களை கேட்குறது பிடிக்கலனாலோ நம்ம இந்த மாதிரி சொல்கிறது இல்லையா? ஐயோ அவன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக சகிச்சுக்கவே முடியல, ஐயோ இதை என்னால் கேட்கவே முடியல, என்னால் பொறுத்துக்கவே முடியல, இப்படி பண்ணுறது என்னால் தாங்கிக்கவே முடியல, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து என்னால் தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்காதப்போ நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கான கிளாஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Without any further delay, let's get into the video. இப்போது ஒரு விஷயம் என்னால் இல்லைன்னா அவர்களால், அவனால், அவளால், எங்களால் பொறுத்துக்கவே முடியல, இல்லைன்னா சகிச்சுக்கவே முடியல, தாங்கிக்க முடியல, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது மோரல்லஸ் ஒரே மாதிரியான சென்டென்ஸ், ஒரே மாதிரியான மீனிங் தான் தரும் இல்லையா? ஸோ இந்த சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடணும்? சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட், யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? சரி, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் கான் டேக் அப்படிங்கிற கீ ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சகித்து கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இந்த கான் டேக் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இந்த சென்டென்ஸில். அதுக்கப்புறம் திஸ் போடணும், இல்லைனா தட் போடணும், இல்லைனா ஹெர் போடணும், இல்லைனா ஹிஸ் போடணும். அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதில் திஸ்னா இதுன்னு தெரியும், தட்டுனா அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹெர்னா என்ன? அங்கே பாருங்க, ஹெர் அப்படிங்கிறது அவளுடைய, ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு மீனிங் தரும். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸில் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அவர்களால் அவனுடைய எரிச்சலூட்டும் நடவடிக்கையை சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களால அவனோட ஆட்டிடியூடை வந்து சகிச்சுக்கவே முடியல, அவனோட பிஹேவியரை சகிச்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறதா பேசியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அவர்கள் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரும். அப்போ அவர்கள்னா தே. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? கான் டேக் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான் டேக் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் என்னவா மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா சகித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸில் கான் டேக் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பேசுவோம். அப்போது தே கான் டேக், தே கான்ட் டேக். அதுக்கப்புறம் என்னது? திஸ்ஸு, தட்டு, இல்லைன்னா ஹெர், ஹிஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் எது வருது? அவனுடைய. ஆமாம், இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? அவனுடையன்னு இருக்குது. அப்போ நம்ம அப்வியஸாக என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ஹிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தே கான் டேக் ஹிஸ். எரிச்சலூட்டும் அப்படிங்கும்போது இங்கே நம்ம என்னன்னு போடுவோம்? அன்னாயிங். எரிச்சலூட்டும் சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? இங்கிலீஷ்ல அன்னாயிங். தே கான் டேக் ஹிஸ் அன்னாயிங் நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது பிஹேவியர். ரீட் பண்ணி பாருங்க. தே கான் டேக் ஹிஸ் அன்னாயிங் பிஹேவியர் அப்படின்னு தான் நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். லெட்ஸ் see the next sentence. அவர்களால் அவளுடைய முடிவற்ற புகார்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவள் வந்து முடிவே இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது, அவங்களால ஏற்றுக்கவே முடியல, அந்த மாதிரியான சென்டென்ஸ் இது. ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? அவர்களால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கனால தான் ஏற்றுக்க முடியல, அதனால் அவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்போ அவர்கள்னா தே. ஃபார்முலா பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறோம்? காண்ட் டேக்குன்னு அடுத்தது கொடுத்துருக்கோம் இல்லையா? காண்ட் டேக் அப்படின்னா என்ன? இந்த சென்டென்ஸில் என்ன மீனிங் கொடுக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் தே காண்ட் டேக் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? அவள். இதில் எது நம்ம செலக்ட் பண்ணுவோம்? அவளுடையவா இல்லை அவனுடையவா, ஹிஸா, தட்டா? பாருங்க, இந்த இடத்துல அவளுடைய அப்படி சொன்னனால நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஹர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். தே காண்ட் டேக் ஹர். என்ன ஏற்றுக்க முடியல? முடிவற்ற புகார்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ முடிவற்ற புகார்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் முடிவற்றனா என்லெஸ், என்லெஸ் புகார் அப்படின்னா கம்ப்ளைண்ட். Just read the sentence now.
they can't take her endless complaints அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்ம பேசியிருக்கிறோம். Let's look at this sentence. என்னால் அவனுடைய தேவையற்ற நாடகத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்னால் அவன் போடுற ட்ராமாவை பொறுத்துக்கவே முடியல இப்படி பேசுவோம்ல. சரி, அதுதான் இந்த சென்டென்ஸ். சரி, இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? இதில் சப்ஜெக்ட் என்ன உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், என்னால் இல்லையா? அப்போது ஐ அப்படிங்கிறத போட்டுருவோம். ஐ காண்ட் டேக் அப்படிங்கிறது போடணும். ஏன் போடணும்? இந்த பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் ஐ காண்ட் டேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஐ காண்ட் டேக் என்னது? இதில் எது யூஸ் பண்ணுவோம்? அவனுடையன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹிஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஐ காண்ட் டேக் ஹிஸ் தேவையற்ற நாடகத்தை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தேவையற்ற நாடகம் அப்படிங்கும்போது unnecessary drama அப்படின்னு போடுவோம். unnecessary நாடகம் அப்படிங்கும்போது ட்ராமா. That's it. Read the sentence now. I can't take his unnecessary drama அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் இங்கிலீஷில் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. லெட்ஸ் see the next sentence. எங்களால் அவளுடைய மோசமான ஜோக்கை சகித்து கொள்ள முடியவில்லை. எங்களால் அவள் பண்ணுற மோசமான காமெடி ஜோக்கை வந்து சகிச்சுக்கவே முடியல அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. சரி, இதில் எது சப்ஜெக்டு? எங்களால் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ எங்களால் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் என்ன? வி அப்படின்னு போடுவோம். வி. இந்த சகித்து கொள்ள முடியவில்லைன்னா நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற என்ன யூஸ் பண்ணுவோம்? காண்ட் டேக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். வி காண்ட் டேக். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார்முலா பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் இல்லையா? இந்த சென்டென்ஸில் அவளுடைய அப்படின்னு தமிழில் இருக்கிறனால நம்ம இங்கிலீஷில் என்னென்னு போடணும்? ஹெர் அப்படின்னு நம்ம போடுவோம். we can't take her என்னது? மோசமான ஜோக்கு. எதை நம்மளால் சகிச்சுக்கவே முடியல? மோசமான ஜோக் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பேட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஹர் பேட் ஜோக் அப்படின்னு அப்படியே போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான சென்டென்ஸ் பாருங்கள். we can't take her bad joke அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்குண்டான இங்கிலீஷ் மீனிங் இதுதான். ஓகேவா? சரி, லெட்ஸ் see the next sentence. ரிவானால் அடுத்த வீட்டின் சத்தமான இசையை தாங்க முடியவில்லை. இது ரொம்ப பியோர் தமிழில் இருக்குது. பட் நம்ம எப்படி பேசுவோம்? பக்கத்து வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப அதிகமான சவுண்டு வருது, மியூசிக் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த சவுண்டை நம்மளால் கேட்கவே முடியல அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. சரி, இதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க, ரிவான் அப்படின்னு இல்லையா? ஸோ ரிவான் அப்படிங்கிறத நம்ம இங்கே போடுறோம். சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். ரிவான் காண்ட் டேக் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஃபார்முலா படி காண்ட் டேக். இந்த காண்ட் டேக் அப்படிங்கிறது என்னது? தாங்க முடியவில்லை அப்படிங்கிறதும் இந்த காண்ட் டேக். ஓகேவா? ஸோ என்னதை தாங்க முடியவில்லை? அடுத்த வீட்டின் சத்தமான இசையை இல்லையா? ஃபார்முலாவில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இங்கே ஹெரோ ஹிஸ்ஸோல இல்லை, அவனுடைய அவளுடைய அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் திஸ் இல்லைன்னா தட்டு தான் யூஸ் பண்ணணும். சத்தமான இசை தூரத்தில் இருந்து தான் வரும் இல்லையா? பக்கத்துலேயே வராது. அடுத்த வீடுனா கொஞ்சமாவது தூரமாக இருக்கும். அதனால் நம்ம தட் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ரிவான் கான் டேக் தட் அப்படிங்கிறத போட்டுடலாம். தட் சத்தமான இசையை அப்படிங்கும்போது இங்கிலீஷில் லவுட். மியூசிக். இசைனா மியூசிக் இல்லையா? மியூசிக். அடுத்த வீட்டின் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ரீட் பண்ணுங்க. ரிவான் கான் டேக் தட் லவுட் மியூசிக் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும். இது வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை என்னால் பொறுத்துக்க முடியாது, தாங்கிக்க முடியாது, சகிச்சுக்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லணும்னா காண்ட் டேக்குங்கிறது யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸில். இப்போ பாருங்களேன், சப்ஜெக்ட் போட்டிருக்கிறோம், காண்ட் பேருங்கிறத மாற்றிருக்கேன். ஸோ ஒரு விஷயத்தை சகிச்சுக்க முடியாது, தாங்கிக்க முடியாதுன்றத காண்ட் டேக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியே காண்ட் பேருன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே விதமான சென்டென்சஸை ரெண்டு விதமாக நம்ம இங்கிலீஷில் பேச முடியும். காண்ட் டேக்குன்னு சொல்லலாம், காண்ட் பேர் அப்படின்னும் சொன்னாலும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் தரப்போகுது. சென்டென்சஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதை தவிர மித்த எல்லாமே சேம் தான். சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், காண்ட் பேர் மட்டும், இந்த பேர் மட்டும் தான் மாற்றிருக்கிறோம். திஸ் தட் ஹெர் ஹிஸ் எல்லாமே சேம் தான். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஃபார்முலா படி மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லெட்ஸ் லுக் அட் தி சென்டென்ஸ் நவ். அவளால் அவனுடைய கவனக்குறைவான தவறுகளை
இனி பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவளால் அவனோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனிமேல் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவளால் தான் பொறுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அவள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்டாக சொல்லியிருக்கிறோம். அப்போ அவள் அப்படிங்கிறது ஷீ. அப்புறம் பொறுத்து கொள்ள முடியாது ஆஸ் யூஷுவல், அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா காண்ட் டேக்குன்னு போட்டோம்ல, இப்போ காண்ட் பேர், அவ்வளோதான். இது வந்து பிஇஏஆர் பியர் கிடையாது. ப்ரனன்சியேஷன் வந்து இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா பேர் அப்படின்னு தான் பண்ணணும். ஓகேவா? ஷீ காண்ட் பேர், அதாவது பேர், ஷீ காண்ட் பேர் என்னது அவனுடைய அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அவனுடைய அப்படின்னா ஹிஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹீ காண்ட் பேர் ஹிஸ், கவனக்குறைவு அப்படிங்கிறது, கவனக்குறைவான தவறுகள் வேறு சொல்லியிருக்கிறோம். அப்போது ஷீ காண்ட் பேர் ஹிஸ் கேர்லெஸ், கேர்லெஸ் தவறுகள் அப்படிங்கும்போது மிஸ்டேக்ஸ். இனிமேல் அப்படிங்கிறதா இனின்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இனி இனிமேல் அப்படின்னு சொல்லும்போது எனிமோர்னு போடுவோம். இப்போ ரீட் பண்ணுங்க. She can't bear his careless mistakes anymore. இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். Let's see the sentence. உன்னால் அவனுடைய எதிர்மறையான கருத்துக்களை சகித்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். உன்னால் அவனோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சகிச்சுக்கவே முடியல அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ உன்னால் அப்படிங்கிறதும் சரி, நீ உன் அப்படியெல்லாம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வரும்போது யூன்னு போடுவோம் இல்லையா? யூ. சகித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கும்போது நம்ம என்னன்னு போடுவோம்? காண்ட் பேர், காண்ட் பேர் என்னது அவனுடைய அப்படிங்கும்போது என்ன போடுவோம்? ஹிஸ்ங்கிறது போடுவோம். யூ காண்ட் பேர் ஹிஸ் எதிர்மறையான கருத்துக்கள் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். Read the sentence. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? You can't bear his negative comments அப்படின்னு தான் நம்ம இந்த சென்டென்ஸில் பேசணும். Let's move on to the next one. என்னால் அவளுடைய தொடர்ச்சியான இடையூறுகளை தாங்க முடியவில்லை. அவளோட கண்டினியூஸான இன்டரப்ஷன்ஸ், அதாவது ரொம்ப இடையூறு பண்ணிகிட்டே இருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா, அதனால் தாங்கவே முடியல, சும்மா இடையில வந்துகிட்டே இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம்? என்னால் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ காண்ட் பேர் அவளுடைய அப்படின்னா ஹெர், ஐ காண்ட் பேர் ஹெர். அடுத்தது என்னது? தொடர்ச்சியான அப்படிங்கும்போது கான்ஸ்டன்ட். இடையூறுகளை அப்படின்னு சொல்லும்போது, இடையூறு அப்படிங்கும்போது இன்டரப்ஷன்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஐ காண்ட் பேர் ஹர் கான்ஸ்டன்ட் இன்டரப்ஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்களால் இந்த பிடிவாத குணத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்களால இந்த பிடிவாத குணத்தை மட்டும் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போது அவர்களால், அவங்களால தான் ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியல. அப்போது அவர்கள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். தே காண்ட் பேர் என்னது? இந்தன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போது இந்தனா திஸ்ங்கிறது நம்ம போடுவோம். திஸ் என்னது? பிடிவாத குணத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிடிவாத குணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்னன்னு போடலான்னா stubbornness அப்படின்னு போடலாம். stubbornness, பிடிவாத குணம்ங்கிறது stubbornness அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். they can't bear this stubbornness அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கு இதுதான் கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம பேசணும். let's move on to the next one. அவனால் அவளுடைய போலி சிரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனால் அவள் பொய்யா ஸ்மைல் பண்ணுறது மட்டும் அவனால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். சரி, அவனால் தான் ஏற்றுக்க முடியல இல்லையா? ஸோ அவனாலுங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்திருக்குது. அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீன்னு போடுவோம். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு காண்ட் பேர் அப்படிங்கிறது போடுவோம். அடுத்தது அவளுடைய அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஹெர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம்.
ஹர் என்ன ஏற்றுக்க முடியல? போலி சிரிப்பை. போலி சிரிப்புன்னு சொல்லும்போது இங்கிலீஷில் ஃபேக் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக் ஸ்மைல். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. he can't bear her fake smile அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் இதை இங்கிலீஷில் பேசுனீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். டாலரேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஒரு விஷயம் என்னால் சகிச்சுக்க முடியல, தாங்கிக்க முடியல அப்படிங்கும்போது என்னால் டாலரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவோம். ஆனால் டாலரேட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? எல்லோரும் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் காண்ட் பேர் அப்படிங்கிறதையோ இல்லை காண்ட் டேக் அப்படிங்கிறதையோ நல்ல இங்கிலீஷில் பேசுகிறவங்க தான் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவான சூப்பரான சென்டென்சஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். லெட்ஸ் see the next one. அவர்களால் முன்னேற்பாடுகள் இல்லாத திட்டங்களை ஏற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போது அவர்களால் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அவங்களால தான் ஏற்றுக்க முடியல ஒரு விஷயத்த. ஸோ தே, அவர்கள் அப்படிங்கும்போது தேன்னு போட்டுருவோம். இந்த ஏற்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு என்னென்னு போடுவோம்? காண்ட் பேர் அப்படிங்கிறது போடுவோம். அடுத்து என்ன போடுவோம்? இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோம். இங்கே திஸ்னும் கொடுக்கல, தட்டுனும், இந்த அந்த அவளுடைய அவனுடைய எதுவுமே கொடுக்கல. ஆனால் இங்கே எதை பற்றி ஒரு உயிரில்லாத விஷயத்தை பற்றி பேசினதுனால திஸ் இல்லைனா தட்டுன்னு எடுத்துக்கலாம். நம்மளே ஒன்று போட்டுக்கலாம், எதுவுமே கொடுக்கல. ஸோ தே கான் பேர் திஸ்ன்னு போட்டுக்கலாம். தட்டுன்னு கூட போடலாம். நான் திஸ்ன்னு போடுறேன். தே கான் பேர் திஸ். என்னது ஏற்றுக்க முடியல? முன்னேற்பாடுகள் இல்லாத திட்டங்களைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ முன்னேற்பாடுகள் இல்லாத திட்டங்கள் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் disorganized plans-ன்னு சொல்லலாம். disorganized plans. அவ்வளோதான். they can't bear this disorganized plans அப்படின்னு தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். let's see the sentence. கோகுலால் அவளுடைய உண்மையற்ற எதிர்பார்ப்புகளை சகித்து கொள்ள முடியவில்லை. சில டைம் வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரியலிஸ்டிக்காக இல்லாத ஒரு விஷயங்களையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை இப்படி சொல்லுவோம் இல்லையா? அவனால் வந்து அவள் எதிர்பார்க்குற அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து சகிச்சுக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் தான் அது. இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன போடணும்? சப்ஜெக்டாக போடணும். இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? கோகுல் அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஸோ நேம்ஸ் எது வந்தாலும் அது சப்ஜெக்ட்ஸில் வரும்னு நமக்கு தெரியும். அதனால் கோகுல் அப்படிங்கிறது அந்த இடத்துல சப்ஜெக்ட். கோகுல் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது காண்ட் பேர் அப்படின்னு போடுவோம். கோகுல் காண்ட் பேர். அதுக்கப்புறம் பாருங்க, அவளுடைய அப்படின்னா நம்ம இதுலேருந்து என்ன எடுக்கணும்? ஹெர் அப்படிங்கிறத எடுக்கணும். என்னதை சகிச்சுக்க முடியல? உண்மையற்ற எதிர்பார்ப்புகளை. அது எப்படி இங்கிலீஷில் போடலாம்? unrealistic expectations. unrealistic எதிர்பார்ப்பு அப்படிங்கும்போது expectations. Read the sentence now. Google can't bear her unrealistic expectations அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். இன்றைக்கான டாப்பிக்கை ஆஸ் யூஷுவல் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கான லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, சகிச்சிக்க முடியாது, பொறுத்துக்கவே முடியாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ காண்ட் பேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே ஐ காண்ட் டேக் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நிறைய சென்டென்சஸோடு பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரியே தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.